ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாளாக இந்த பரிசுத்த நாளிலும் நாம் திருச்சபையாய் கூடி ஆண்டவருக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை எடுக்க நம்ம எல்லோருக்கும் தேவனுடைய கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம ஆண்டவராகிய தேவன் மனுமக்களுக்கு அல்லது நம்முடைய சீடர்களுக்கு அவர் கட்டளைகள் கொடுத்தார். கட்டளைகள், ஆலோசனைகள், பிரமாணங்கள் என்ற காரியங்களை அவர் வகுத்தார். இந்த கட்டளை மாறாதவைகள் என்று நாம் காணுகின்றோம். கட்டளை என்பது கட்டளை, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது உலகம் வரைக்கும் அதுதான் கட்டளை என்று நாம் காணுகின்றோம். அதனுடைய மற்ற ஆலோசனைகள் அப்பப்போ தேவைக்குரிய ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது, பிரமாணங்களும் உண்டு. ஆனால் இந்த கட்டளை மாறாதவைகள் என்று நாம் காணுகிறோம். இயேசு கிறிஸ்து தாம் உயிரோடு எழும்பிய பிறகு நம்முடைய சீடர்களை அழைத்து அவர்களுக்கு அவர் சொன்னது என்ன என்றால், நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளையும் முதலாவது சீசர்களாக்குங்கள் என்று சொன்னார். சீசர்களாக்கி அவர்களுக்கு எப்படி ஞானஸ்நானம் கொடுக்கணும்? பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. ஆனால் காலப்போக்கில் இன்றைய நிலையில் அவைகள் மாறி வேறு ஆலோசனையின்படி, அதாவது இயேசு நாமத்தில், பைபிள் அப்படிதான் எழுதியிருக்கு, நிருபங்கள் எல்லாம் இயேசு நாமத்தில் கொடுத்தார்கள் என்றுதான் எழுதியிருக்கு. ஆனால் தேவன் கட்டளையிட்டதை தானே அவர்கள் செய்திருப்பார்கள் என்பதை ஒருவர் மறந்துவிட வேண்டாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால அன்று யூதர்கள் இயேசுவை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடினால பிதா ஒருவர் உண்டு என்ற அறிவு அவர்களுக்கு உண்டு. ஆனால் குமாரனை அவர்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை தச்சனுடைய குமாரன் என்றுதான் அவர்கள் நிர்ணயித்தார்கள் என்று நாம் காணுகின்றோம். ஆனபடியினால் சீடர்கள் ஞானஸ்நானம் கொடுக்கும் போது அந்த இயேசுவை, இந்த இயேசுவின் நாமத்தினால் தான் பாவ மன்னிப்பு என்று அந்த நாமத்தை உச்சரித்து பிதாஸ்வரன பிரகாரம், கட்டளையிட்ட பிரகாரம் செய்திருப்பார்கள். அதுதான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது என்பது. ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் செய்யும் போது நான் உங்களோடு கூட இருப்பேன். அடுத்த வசனம் வாசிங்க, 20ஆம் வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசர்களாக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். தேவனுக்கு மகிமை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்றார். அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால், நான் கட்டளையிட்ட காரியங்களை செய்வீர்கள் என்றால், நான் உலக முடிவரைக்கும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களை விட்டு விலக மாட்டேன். ஹல்லேலூயா. உங்களோடு கூட இருப்பேன். ஆராதிக்கிற எல்லோருக்கும் இந்த வார்த்தை கிடையாது. இந்த வார்த்தை யாருக்கு என்றால், தேவன் கட்டளையிட்ட, தேவன் கொடுத்திருக்கிற கட்டளைகள், பிரமாணங்களை யார் கை கொண்டு நடக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. அப்படியால் உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் உலகத்தின் முடிவரைக்கும் ஜீவகாலம் பொழுது உங்களோடு இருப்பேன் என்று சொல்ல முடியாது. சொன்னதும் கிடையாது, சொன்னால் நிறைவேற்றவும் முடியாது. ஆனால் உலகம் முடிவு வரைக்கும் கூட இருப்பேன் என்று சொன்னவர் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. இயேசு ஒருவரே. அவரை நம்பினார், அவரை பின்பற்றினார், அவரை ஏற்றுக்கொண்டார், அவருடைய வார்த்தைகளை கை கொண்டால் அவர்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன? இயேசு அவர்களோடு இருப்பார், அவர்களை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார் என்று இறைவாக்கு சொல்லுகிறது. உலகத்தில் யார் இல்லாமல் போனாலும், எது இல்லாமல் போனாலும் இயேசு ஒருவர் இருந்தால் போதும். ஹல்லேலூயா. இயேசு எங்கே உண்டோ அங்கே எல்லாம் உண்டு. இயேசு கிறிஸ்து யாரோடு, எந்த குடும்பத்தோடு இருக்கிறார்களோ அங்கே, அதாவது எந்த தீமைகளும் அவர்களை மேற்கொள்ளாது என்று நாம் அறிந்திருக்கிறோம். பழைய பாடலாம் பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று
இந்த ஆராதனை முடிந்த உடனே அதாவது ஞானஸ்நான ஆராதனை இருக்கிறது. சிலர் தேவனுடைய கட்டளை நிறைவேற்றப் போகிறார்கள். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த கட்டளை நிறைவேற்றுகிறவர்களுக்கு ஆண்டவர் பரலோகத்தை நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார் என்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். காலதாமதம் செய்து விடாதீர்கள். தேவனுக்கு மகிமை. நாளைக்கு நம்முடையது அல்ல, ஆனால் இயேசு வரப்போகிறார். எப்போ வருவார் என்று தெரியாது. எப்போ வருவார் என்று டேட் சொல்லவில்லை, யாருக்கும் சொல்லவில்லை. அவர் வருவார். வரும்போது இது பூமியில் என்ன நடக்கும் என்பதை அவர் சொல்லி சென்றிருக்கிறார். அது நடந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடியினால் இந்த நாளிலும் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், தேவனுடைய கட்டளைகளை நான் கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி சொல்லிக் கொடுங்கள், அவைகளை மாற்றாதீர்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் அல்லவா, இதை நீங்கள் அழுத்தம் திருத்தமாக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி சென்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். அதாவது ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார். என்ன சொன்னார் என்றால், கடந்து போன பரிசுத்தவான்கள் பெரும் பெரும் அற்புதங்களை காரியங்களை செய்தார்கள். தேவனோடு பேசினார்கள், தேவனோடு உறவாடினார்கள். இங்கே இந்தியாவில் இருந்து கொண்டு அது அமெரிக்காவில் என்ன நடக்கிறது என்று கண்டறியத்தக்க கிருபைகளை பெற்றிருந்தார்கள் என்று நாம் காணுகின்றோம். அப்படிப்பட்ட பக்தர்களாக இருந்தார்கள். ஆண்டவர் எங்களுக்கு நீர் அதாவது பட்டங்களை கொடுக்கிறீர், அதாவது அதிகாரங்களை தருகின்றீர், ஆனால் அந்த அனுபவம் இல்லையே என்று நான் பல தடவை ஆண்டவரிடத்தில் கேட்பது உண்டு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொன்னார், நடக்கும். காலம் குறித்திருக்கிற அவர்கள் தான் போய்விட்டார்கள். அவருடைய கிருபை அவர்களோடு போகவில்லை. அவர்கள் அந்த கிருபையை இங்கே விட்டுவிட்டு தான் போயிருக்கிறார்கள் என்று சொன்னார். அவர்களுக்குள்ள கிருபை இங்கே அடுத்தடுத்து ஊழியம் செய்யணும் அல்லவா. ஆண்டவர் இங்கே உலகத்தின் முடிவரைக்கும் என்று சொன்னார். இந்த உலகத்தின் முடிவரைக்கும் அப்போஸ்தலர்கள் இருந்தார்களா? இல்லை. உலகத்தின் முடிவில் இருக்கிற நமக்கும் தான் இது எழுதியிருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடியால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த வார்த்தையில் அர்த்த முக்கிய கருத்து என்னென்றால், அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளும் போது அவர் என்ன சொல்கிறார், நம்முடைய ஜீவகாலம் முழுவதும் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார் என்று வேதம் சொல்லுகின்றது. அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதற்காகத்தான் திருச்சபை எழும்பி இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. இங்கே அதாவது யோசுவா, மோசேக்கு பிறகு யோசுவா அந்த பதவியை ஏற்றார் என்று நாம் காணுகிறோம். ஏற்ற போது அவர் ரொம்ப பயந்தார். ஆண்டவரே, நான் சின்னவனாக இருக்கிறேனே, அதாவது இவ்வளவு ஜனங்கள், லட்சக்கணக்கான மக்களை நான் எப்படி வழிநடத்த முடியும் என்று கேட்டபோது ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரைக்கும் வாசிக்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல. யாரோடு? மோசேயோடு எப்படி இருந்தேனோ அப்படி உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயம். இப்போ என்ன சொல்லுகிறார் என்றால், மோசேக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணினேன் பிதாவுக்கு, அதாவது ஜனங்களை, பிதாக்களை, முற்பிதாக்களை நான் அதாவது கானானுக்குள் கொண்டு சேர்ப்பேன் என்று சொல்லியிருந்தார். ஒரு சிறிய தவறு நிமித்தமாக அதாவது அது நிறுத்தப்பட்டு யோசுவாவுக்கு அந்த ஊழியம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. இவர் தேவன் சமூகத்தில் கலங்கி தவித்து கேட்கின்ற போது அங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லிட்டு, மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். மோசேயோடு இருந்தது போல. மோசே அவ்வளவு பெரிய தேவ மனிதன், தேவனுடைய சொல்லுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தவர். மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்ய கவனமாயிரு என்று சொன்னார். அப்படியே அவர் ஆசரிப்பு கூடாரத்தை அமைத்தார். தேவன் சொன்ன பிரகாரம் செய்தார். கடைசி நேரத்தில் இந்த ஜனங்களுடைய அதாவது நன்றி கேட்ட நல்லினால தேவனிடத்தில் எவ்வளோ நன்மை பெற்றால், நன்மை பெற்ற உடனே குதித்து ஆடுவார்கள், பாடுவார்கள். கொஞ்சம் ஒரு சின்ன தண்ணி தாகம் வந்துட்டா உடனே எகிப்தை நினைச்சிருவாங்க. எகிப்துக்கு போயிடுவோம், வேறொரு தலைவனை எடுத்துக்கிடுவோம். என்னெல்லாம் பண்ணின இந்த பார்த்து
அவருக்கு கொஞ்சம் மன வருத்தத்தில் வேகத்தில் பேசுகின்ற இடத்துல மலையை அடித்து விட்டார். அவ்வளவுதான், அப்படி நடந்தது. ஆனால் அவர் பரிசுத்தத்தில் குறைந்து போகவில்லை, அவரை பற்றிய சுத்தம் மாறவில்லை. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு மட்டும் மக்களை கொண்டு சேர்க்கவில்லை, அதோடு நிறுத்திவிட்டார். இப்போ யோசுவாவுக்கு சொல்லுகின்றார், அதாவது பிதாக்களுக்கு வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் கொண்டு சேர்க்கவும் அதை பங்கிட்டு கொடுக்கவும் நான் உன்னை அழைத்திருக்கின்றேன், பலமுறை திடமாயிரு. ஆனால் செய்ய வேண்டியது என்ன? வாசங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படி எல்லாம். தாசனாகிய மோசே அவர் முகமுகமாய் பேசினவர் தேவனிடத்தில். அவர் தேவனிடத்திலிருந்து நேரடி கட்டளை பெற்றவர். ஆனபடினால மோசே, தாசனாகிய மோசே உனக்கு சொன்ன அதாவது நியாயப்பிரமாணம் கட்டளையின்படி செய்ய மாத்திரம் கவனமாயிரு. வாசிங்க. செய்ய கவனமாய் மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நீ இந்த பிரகாரம் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த காரியத்தை உனக்கு அறிவித்திருக்கிறார் அல்லவா? அதை செய்வது மட்டும் நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, அதை விட்டு விலகி விடாது, அதை கவனமாக செய். அப்படி நீ செய்யும் போது நீ போகிற இடத்திலெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்வாய், நான் உன்னோடு கூட இருப்பேன். தேவன் நம்மோடு கூட இருக்கணும். ஆண்டவராகிய தேவன், அதாவது தேவன் சீடர்களுக்கு சொன்னார், நான் கட்டளையிட்ட யாவற்றையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணணும். நான் கட்டளையிட்டதில் ஒரு விளிம்பும் மாற்றக்கூடாது, அப்படியே செய்யணும். அப்படி செய்தால் உலகத்தின் முடிவு வரைக்கும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். யோசுவா கலங்கும் போது ஆண்டவர் யோசுவாவில் சொன்னார், பலம் கொண்டு திடமானதாயிரு, மோசோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். எப்ப இருப்பேன்? மோசே சொன்ன பிரமாணங்கள் கட்டளைகளை நீ கை கொள்ள திடமானதாயிரு, அதிலே தவறி விடாது, அதை நீ செய். அப்படி செய்யும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தை நமக்கு தான் பைபிள் எழுதி தந்திருக்கிறது அல்லவா? அதுபடியால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை விட்டு இடையில் சிலருக்கு இடை விட்டு போய்விடுகிறார் அல்லவா? இந்த கட்டளைகளை விட்டு விடுகிறதுனால், கட்டளைகளை கை கொள்ளாமையினால் ஆண்டவர் விலகி விடுகின்றார். இதுதான் ரகசியம். இல்லாவிட்டால் ஒருபோது விலக மாட்டார், ஒருபோது விலக மாட்டார். நம்ம எப்பொழுது நம்மோடு கூட அவர் இருப்பார் என்பது உண்மை. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் கர்த்தருடைய பிள்ளைகளை, திருச்சபையினுடைய ஒழுங்கு என்ன என்றால், வேதத்தில் எழுதியிருக்கிற, தேவன் அறிவித்திருக்கிற, நமக்கு முன்னோடிகள் என்ற பரிசுத்தவான்களுக்கு சொன்ன பிரமாணங்களை கை கொள்ள நாம் திடமாக இருக்கணும். திடமாக இருக்கின்றால் அதை மாற்றுவதற்கு, விட்டுவிடுவதற்கு பல சூழ்நிலைகள் வரும். அதில் எதிர்த்து நின்று நாம் அவைகளை கை கொள்ள திடமாயிருக்கணும். அப்படி நீ செய்வாயானால் நீ போகிற இடத்திலெல்லாம் எப்படி இருப்பாய்? புத்திமானாய் இருப்பாய் என்று சொன்னார் என்று நவீனத்தில் வாசிக்கிறோம். தேவனுக்கு மகிமை. அதுபடி அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றி இருக்கிறோம். இன்னும் நம்முடைய திருச்சபைக்குள்ளே வளர்க்கப்பட்ட அல்லது சந்திக்கப்பட்டிருக்கிற பலர் ஞானஸ்தானம் எடுக்க போகிறார்கள். அவர்கள் அதாவது தேவன் விதித்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவைகளை கை கொண்டு அவர்கள் இந்த பிரமாணத்தை நிறைவேற்ற போகிறார்கள். பல லட்சத்துக்கு அவகாசிகளாய் மாறப்போகிறார்கள் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன். அப்படினால் நம்மோடு கூட கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவர் இருப்பேன் என்று பிராமிஸ் பண்ணி இருக்கின்றார். ஆனால் ஒன்று சொல்கிறார், அதாவது விதித்த கட்டளைகளை கை கொள்ள மாத்திரம் கவனமாய். கட்டளைகளை கை கொள்ள ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் அதை விட்டு விடாது. அதை உறுதியாய் பற்றி கொண்டு அவைகளை கைக்கொள், உன்னோடு கூட ஜீவகாலம் முழுவதும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு மனுமக்களுடைய ரட்சிப்புக்காக அவரை பலியாக்கி அவருடைய இரத்தத்தினால் மனுமக்களுக்கு மீட்பு கொடுப்பதற்காக அனுப்பினார். அனுப்பி அவர் இந்த பணியை செய்யும் போது
என்ன சொல்லுகிறார் பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது, என்னை அனுப்பினார் பிதா, ஆனால் என்னை தனியே அவர் விட்டுவிடவில்லை. அவர் தனியாகவும் நான் தனியாகவும் இல்லை, அவர் எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறார். ஏன் என்றால் இப்படி சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தன்னே இருக்க விடவில்லை என்றார். எப்படி? அவர் பிதாவுக்கு விருப்பமானதை பிரியமானதை எப்பொழுதும் எந்த இடத்திலும் எந்த சூழலிலும் நான் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, ஒருபோதும் தனியே இருக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பார். உலகத்தில் மனிதர்களை எடுத்துக்கொண்டால், அது நாம் வாழ்ந்திருக்கும் போது நிறைய நண்பர்கள் இருப்பார்கள், உறவினர்கள் இருப்பார்கள். நாம் கொஞ்சம் தாழ்ந்து விட்டால், கொஞ்சம் விலகனப்பட்டு விட்டால், இயலாமை ஆகிவிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கி விடுவார்கள். இது உலக இயல்பு. நாம் உலகத்தில் என்று பார்க்கிறோம் அல்லவா, அப்படிதான். எப்படி ஒதுங்கி விடுவார்கள், நண்பர்களெல்லாம் போய்விடுவார். யோபு பக்தனா யோபுடைய சரித்திரத்தை பார்க்கிறோம் அல்லவா. தேவனுக்கு மகிமை. ஆனபடியால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டவர் அதை கண்டு ஒதுங்க மாட்டார். நமக்கு எவ்வளவு நெருக்கடி வருகிறதோ அது நெருக்கம் வர வர அவர் நமக்கு நெருக்கமாக இருப்பார். அவர் நம்மோடு கூட உறவாடுவார், மெல்லிய சத்தத்தை தொனிக்க பண்ணுவார். பயப்படாதே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவர் அறிவிப்பார். அந்த கிருபையை நமக்கு தேவன் தந்திருக்கின்றார். இதை நாம் காத்துக்கொள்ளணும். கட்டளை கட்டளை அதை பிரித்து சொல்ல நேரம் இல்லை. கட்டளை என்று இருக்கிறது அல்லவா, எப்படி எப்படி யார் யார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டளையின்படி நாம் நடப்போம் என்றால் கர்த்தர் என்றும் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. போகிற இடங்கள்லாம் புத்திமானாய் இருப்பார் என்பது போல எல்லாத்திலும் புத்திமானாய் நடந்து தேவனுக்கு மகிமையான காரியங்களை செய்து நாம் இந்த லோகத்தில் மேன்மைக்குரிய மக்களாக எண்ணப்படுவோம் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சொல்லிக்கிறேன். வேகமாய் போகிறேன். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி அடிக்கடி தேவனுக்கு பிரமுக காட்டிக்கொண்டே இருப்பார்கள். மெய்யரவனை விட்டு அவ்வளவு பெரிய அற்புதங்களை கண்டு எகிப்தை விட்டு புறப்பட்ட மக்கள் வழியில் விக்கிரக ஆராதனை செய்ய, அந்நிய தேவதைகளுக்கு வழிபட, இப்படியெல்லாம் போய் தேவனுக்கு எரிச்சல் உண்டாகிக்கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை ஒரு நாள் ஆண்டவர் கைவிட்டார். ஒரு நாள் ஆண்டவர் கைவிட்டு விட்டார். கைவிட்டவர்களே மீதியானியர். இந்த ராஜா இவர்களை ஆண்டான். இவர்களை ஆளுகை செய்தால் கொடுமையாக அரசாட்சி பண்ணினான் இந்த மக்களுக்கு. அதாவது இவர்கள் உலகத்தில் வாழ முடியாத அளவுக்கு, அதாவது எங்கே வாழ முடியாத குகைகளை தான் தங்களுக்கு இருப்பிடமாக தெரிந்து கொண்டு அங்கே தான் கூடியிருந்தாங்க. அங்கே வயல்கள் விதைகள் விதைப்பார்கள், அவன் வந்து அவளை அழித்து போட்டு போயிடுவான். ஒன்றும் செய்ய புசிக்கிறதுக்கு ஆகாரம் கிடையாது. இப்படி அவர்கள் திகைத்து கொண்டிருந்த நேரத்தில் என்ன செய்து தங்களுடைய குற்றங்களை உணர்ந்தார்கள். உணர்ந்து ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தராகிய தேவன் கிதியோன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனிடத்தில் பேசினால், அவர் இஸ்ரவேலர்களுக்கு உன்மூலமாக ரட்சிப்பை நான் கொடுப்பேன். ஆனபடினால நான் கூட இருப்பேன், நீ போய் அவரோட யுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ அவர் புலம்புகிறார், ஆண்டவரே என்னுடைய ஜனங்கள் மிகவும் சொற்பமான ஜனங்கள், என்னுடைய வீட்டில் நான் இளையவன் கடைசி, நான் எப்படி யுத்தம் செய்ய, நான் எப்படி அவர்களை மேற்கொள்ள முடியும் என்று அவன் திகைத்தான். திகைத்த போது கர்த்தர் இப்படி சொன்னார் என்று நாம் காணுகின்றோம். இவர்கள் தவறு செய்யும் போது ஆண்டவர் இவர்களை மீதியானுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தார் என்று நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை முதல்ல படிக்கலாம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானியர் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானிய நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவளுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை
கொள்ளை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலின் ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வாய்க்காதே போவார்கள். இப்போ இவர்கள் என்ன செய்தார்கள்? கொடுமை தாங்க முடியாது. இந்த நேரத்தில் மறுபடியும் கடவுளை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள், கடவுளை நோக்கி முறையிட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் இந்த கிதியோனோடு பேசினார். 6ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன். இப்போ கிதியோனுக்கு கர்த்தர் பேசினார், நீ போய் மீதியானவர்களை மேற்கொள்வாய், அப்படினால நீ போய் என்று சொல்லுகிறார். அப்படி அவர் சொல்லுகிறார், அதாவது ஆண்டவரே, என்னுடைய வம்சத்தில் நாங்கள் மிகவும் ஏழ்மையானவர்கள், என்னுடைய வீட்டில் கடைசி பையன், ஆனால் எப்படி அதை செய்ய முடியும் என்று கேட்கும் போது ஆண்டவர் இந்த வசனங்களை அவருக்கு சொல்லுகிறார். வாசிக்கலாம். இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பா என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய ஜனம் அதான் மிக ஏழ்மையானவர்கள், வீட்டிலேயே நான் மிகவும் சின்னவன். எப்படி? அப்ப கர்த்தர் சொன்னார், ஒரே மனிதனை முறியடிக்கிறது போல ஒரு தேசத்தை நான் உன்னோடு கூட இருந்து முறியடிப்பேன், நான் உன்னோடு கூட வருவேன் இப்போ என்று சொன்னார். ஆண்டவர் கட்டளையிட்டார். அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி, அது கர்த்தர் ஒரு மனிதனோடு, ஒரு சமுதாயத்தோடு, ஒரு குடும்பத்தோடு அவர் இருப்பாரானால் அவைகளை எதிர்த்து வந்தாலும் அவைகளை மேற்கொள்ள முடியவே முடியாது. ஆனால் கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தர் கூட இருக்கணுமானால் கர்த்தருக்கு விருப்பமானது செய்யணும். கர்த்தர் கூட இருக்கணுமானால் கர்த்தர் கட்டளையிட்ட காரியத்தை நிறைவேற்றணும், அதை செய்யணும். அப்படி செய்யும் போது கர்த்தர் எப்படி இருப்பார்? கூட இருப்பார். விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் என்ற வார்த்தை நமக்கு சொந்தமாயிடும். அப்படி இல்லாதபடி அவர் கட்டளையிட்ட காரியத்தை மீறி அவருடைய ஆலோசனை அவருக்கு விருப்பமானதை செய்யாமல் விருப்பாத காரியத்தை செய்தால் கர்த்தர் விலகி விடுவார். அப்படினால்தான் சுவாமி சொன்னார், அதாவது என்னை அனுப்பினவர் இந்த பூமிக்கு மருமக்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும், என்னை அனுப்பினவர் அவர் என்னோடு கூட இருக்கிறார். காரணம், நான் அவருக்கு பிரியமானதை செய்கிறபடியினால், அவருக்கு விருப்பமானதை செய்கிறபடியினால். சிறிய காரியமாக இருந்தால் அவரும் தேவன் தான். அவர் தேவனாக இருந்த போதிலும் பிதாவினுடைய வார்த்தை இல்லாமல் ஒன்றும் அவர் செய்ய மாட்டார். பிதா சொல்ல குமாரன் காணுங்கிறது எதுவோ அதை அல்லாமல் தாமாக ஒன்றும் செய்ய மாட்டார். நமக்கு வழிகாட்டி அவர் தானே. ஆனபடினால் அவர் சொல்லுகிறார், அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, எப்பொழுது என்னோடு கூட அவர் இருக்கிறார் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் எந்த சூழலிலும் பயப்படாமல் வாழ வேண்டுமா? கர்த்தரமோடு இருக்கணும். உலகத்தில் பஞ்சமோ, பசியோ, யுத்தமோ, கொள்ளை நோயோ எவைகள் ஏற்பட்டாலும் சரி, நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து விட்டால் ஒன்றும் மேற்கொள்ளாது. நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். நீதிமானுடைய வீட்டுக்கு மேல கர்த்தருடைய கரம் இருக்கு, பராக்கிரமத்தின் கரம். அந்த வீட்டுக்கு எதுவும் ஏற்பட முடியாது. அவர் செய்வனை வைத்தார், இவர் ஒரு செய்வனையும் நம்மை தாக்காது, மேற்கொள்ளாது. கர்த்தர் சொல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆதியிலே மோசையோடு பரிசுத்தவான்களோடு இருந்த கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கில் இருக்கின்றார். தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் வசிக்கின்ற தேசம் என்ன தேசம்? மரணர்களின் தேசம். எங்கும் பயமும் அச்சமும் கலக்கம் தான் நிறைந்த இடம், இருள் சூழ்ந்த தேசம். இந்த மரண இருளின் தேசத்தில் நான் வாழ்ந்தாலும் இந்த பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமா, கையில கோலும் வச்சிருக்கார், தடி வைத்திருக்கிறார். மரண இருளின் தேசம், பயப்படக்கூடிய தேசம்.
இதற்குள் தான் நான் ஜீவிக்கிறேன். ஜீவித்தாலும் இந்த தேசத்தில் ஏற்படுகிற பொல்லாப்புகள், யுத்தங்கள், கலகங்கள், அநியாயங்கள், வஞ்சகங்கள், பலவிதமான தீமைகள் மத்தியிலேயும் நான் பயப்பட மாட்டேன். காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். மோசேயோடு இருந்த தேவன், யோசுவோடு இருந்த தேவன், எலியாவோடு ஆதியிலே இருந்த பரிசுத்தவானோடு இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையினால் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று திருவசனம் சொல்லுகின்றது. அதுபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இவைகளை அறிந்த பக்தன் தாவீது ராஜா என்ன சொல்கிறார்? கர்த்தரை கண்மனால நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நிறுத்தி தினமும் தெரியணும் கர்த்தர் என்னோட இருக்கிறார். கண்மனால கண்ணை மூடனாலும் முடித்தாலும் கர்த்தர் முன்னால் இருக்கிறது தெரியணும். அவருக்கு அந்த தைரியத்தில் தானே அவர் சொல்லுகிறார், எனக்கு மரணத்துக்கு ஒரு அடி தூரம் தான் இருக்குது, ஆனால் கர்த்தரை கண்மனால் நிறுத்தி நோக்கி கொண்டே இருக்கிறேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார். பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், இவைகளை கண்டு கலங்க மாட்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இப்போ 16 சங்கீதம் 16:8-9 வாசிக்கலாம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால், என்னுடைய வலது பக்கத்தில் அவர் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். எதனால? அவர் என்னோடு கூட இருக்கிறார், என் முன் என் வலது பக்கம் இருக்கிறார். அப்படி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தினமும் கர்த்தரை கண்மனாலே நிறுத்தி பார்த்து கொண்டே இருந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டுனா உடனே சரி பண்ணி கர்த்தரை கண்மனாலே நிறுத்தி நோக்கி கொண்டே இருப்பார். அவர்கள் எங்கே போனாலும் வந்தாலும் அவர்களுக்கு என்ன தெரியும்? இயேசு என்னோடு இருக்கிறார். அன்று அவர்களுக்கு வலது பக்கத்தில் முன்னாலே இருந்தவர் இப்பொழுது எங்கே நமக்குள்ள எங்கே இருக்கிறார்? நமக்கு உள்ளே இருக்கிறார். நமக்கு உள்ளே இருக்கிறார், நம்மை ஆட்கொண்டிருக்கிறார் புதிய ஏற்பாட்டில். தேவனுடைய பிள்ளைகளே, பயப்பட வேண்டாம், திடமனதாயிருங்கள். ஒன்று, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். அன்று சொன்னார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, மகனே மகளே நான் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று சொன்னார். ஆனால் ஒன்று, பிதாவுக்கு கர்த்தருக்கு விருப்பம் இல்லை என்று தெரிந்த எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம். அதை உடனே வெறுத்து விடுவோம், அகற்றி விடுவோம். கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிற காரியம் இதுதான் என்று நாம் அறிந்துவிட்டால் அதில் புள்ளியும் விளிம்பும் தவறாமல் கைக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பார். நமக்கு ஒரு இயலாத காரியம் வரும்போது ஆண்டவரே என்ன செய்வார் என்று திகைக்கிற நேரத்தில் சொல்லுகிறார், மோசேயோடு இருந்த கடவுள் உன்னோடு கூட இருப்பேன், பலம் கொண்டு திடமனதாக இரு என்று சொல்கிறார். அந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதாவது உலகத்தின் முடிவரைக்கு என்று நாம் சொல்லாவிட்டாலும் நம்முடைய காலம் முழுவதும் நம்முடைய சந்ததிகள் காலம் பின் இருப்பார். அன்று அப்போஸ்தலருக்கு சொன்னார், இந்த கடைசி காலத்தில் இருக்கிற சீடர்களுக்கும் இந்த வார்த்தை சொந்தமானது. இன்று கர்த்தர் அன்று தேவனுடைய சீடர்களுக்கு சொன்ன வார்த்தை இன்று நமக்கும் சேர்த்து சொல்லி இருக்கின்றார். உலகத்தின் முடிவரைக்கும் உங்களோடு இருப்பேன். நீங்கள் செய்ய வேண்டியது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் கைக்கொள்முடி பெரிய ஆள் சொன்னால் என்று பார்க்காதீர்கள். அவர் பெரிய பட்டதாரி வேத பண்டிதர் என்று எண்ணாதீர்கள். வேதத்தை கைக்கொள்ளாதவர்களிடத்தில் இதுதான் கட்டளை என்று சொல்லிக் கொடுங்கள். அப்ப நான் உங்களோடு இருப்பேன். நீங்கள் அறிந்த கட்டளையை கைக்கொள்ளுங்கள், உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதற்கிடையிலே சத்துரு நம்மளை திசை திருப்புவதற்கு பல ஆசைகளை கொடுப்பான். அதான் எபிரேயர் நிருபத்தில் எழுதினார், பண ஆசை இல்லாதவர்களாக இருங்கள், அப்பொழுது நான் உங்களை விட்டு உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சத்துரு கொண்டு வரும்போது நமக்கு ஒரே இது, கர்த்தர் என்னோடு இருக்கணும். அன்று அவர் சொன்ன வார்த்தை என்னில், என்னுடைய சந்ததியில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய திருச்சபையில் நிறைவேற வேண்டும் என்ற நிலையில் நம்முடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்வோம். அதற்கு மாறாக எவைகள் இருந்தாலும் நீக்கி விடுங்கள். அப்படிப்பட்டவரோடு கர்த்தர் இருக்க இயலாது. அப்படிப்பட்டவர்களுக்கு முன்னால கர்த்தரை பார்க்க முடியாது.
வலது பக்கத்தில் இருக்க மாட்டான். எது கர்த்தருக்கு பிரியமில்லை என்று ஒரு விசை கண்டீர்களோ அதை அகற்றி விடுங்கள், இடம் கொடுக்காதீர்கள். அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. அவருக்கு விருப்பமானதை பிரியமானதை நான் செய்கிறபடினால் என்னோடு இருக்கிறார் என்ற வார்த்தையை மனதில் வைத்துக்கொண்டு கர்த்தர் எப்பொழுதும் என்னோடு இருக்கணும் என்ற நிலையில் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய எருசலேம் சபை 3/248 தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 89313126 மற்றும் 94895299462.